This video sponsored by BuyMode. இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா விதமான ப்ராடக்ட்ஸும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையில் கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணி பாருங்கள். அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் நேற்று முன்தினம் பதவியேற்றார். இதையடுத்து நேற்று ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் மற்றும் சீன அதிபர் ஜின்யாங் ஆகியோர் திடீரென்று காணொலி மூலம் அவசர மீட்டிங் நடத்தியுள்ளனர். சீனா, ரஷ்யா ஆகிய நாடுகளுக்கு அமெரிக்காவுக்கும் இடையே நல்லுறவு அவ்வளவு சிறப்பாக இல்லாத நிலையில் இரு தலைவர்கள் மீட்டிங் நடத்தி விவாதித்ததன் பின்னணி பற்றி விவரமாக வெளியாகியுள்ளது. அமெரிக்க அதிபர் தேர்தலில் டொனால்ட் ட்ரம்ப் வெற்றி பெற்றார். அவர் நேற்று முன்தினம் முறைப்படி அமெரிக்க அதிபராக பதவியேற்றார். ஏற்கனவே டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க அதிபராக 4 ஆண்டுகள் செயல்பட்டுள்ளார். 2017 முதல் 21 ஜனவரி மாதம் வரை இந்த பொறுப்பில் இருந்தார். தற்பொழுது அவர் 2வது முறையாக அமெரிக்க அதிபராக உள்ளார். அமெரிக்க அதிபராக பதவியேற்றதும் டொனால்ட் ட்ரம்ப் அதிரடியான அறிவிப்புகளை வெளியிட்டார். பிற நாடுகளில் இருந்து அமெரிக்க இறக்குமதி செய்யும் பொருட்கள் மீதான வரி அதிகரிக்கப்படும். இதன் மூலம் அமெரிக்காவை மீண்டும் பணக்கார நாடாக மாற்றுவோம் என்று கூறினார். இது பல நாடுகளை கலங்கடிக்க வைத்துள்ளது. அது மட்டும் இன்றி உலகில் உள்ள பிற வல்லரசு நாடுகளான சீனா மற்றும் ரஷ்யா இடையிலான உறவு என்பது அமெரிக்காவுடன் அவ்வளவு சிறப்பானதாக இல்லை. உக்ரைன் மீதான போரால் ரஷ்யா மீது அமெரிக்கா பொருளாதார தடைகளை விதித்துள்ளது. அதேபோல் ரஷ்யாவை தாக்கும் வகையில் உக்ரைனுக்கு ஏவுகணைகளை அமெரிக்கா வழங்கியுள்ளது. அதேபோல் சீனாவுடன் தற்போது டிக்டாக் விவகாரத்தில் மோதல் உள்ளது. டிக்டாக்கிற்கு அமெரிக்காவில் விதிக்கப்பட்ட தடையை தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளனர் ட்ரம்ப். இது தவிர சீனாவுக்கு அதிக வரிகளை ட்ரம்ப் விதிக்கலாம் என்று கூறப்படுகிறது. இந்நிலையில்தான் டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க அதிபராக பதவியேற்ற பிறகு நேற்று திடீரென ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் மற்றும் சீன அதிபர் ஜி ஜின்பிங் ஆகியோர் காணொலி காட்சி மூலம் உரையாடினர். உக்ரைன் மீது ரஷ்யா போர் தொடுக்கும்போது அமெரிக்க பொருளாதார தடைகளை விதித்தது. ஆனால் சீனா ரஷ்யாவுக்கு ஆதரவு தெரிவித்தது. இதையடுத்து இரு நாடுகளுக்கு இடையேயான உறவு என்பது பலமாக தொடங்கியது. அதோடு ரஷ்யாவின் கச்சா எண்ணெய், கேஸ் வாங்கி தருகிறது. இந்நிலையில்தான் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் சீன அதிபர் ஜி ஜின்பிங்குடன் காணொலி மூலம் உரையாடி உள்ளார். இவர்கள் 2 பேர் இடையிலான மொத்தம் 1 மணி நேரம் வரை இந்த காணொலி காட்சிகள் மூலம் உரையாடல் நடந்தது. அப்பொழுது அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் அதிபராக பெற்றிருந்தார். அவருக்கு இரு நாடுகளுக்கு இடையிலான உறவு பற்றி விரிவாக விவாதிக்கப்பட்டது. சீன அதிபர் ஜி ஜின்பிங் சமீபத்தில் டொனால்ட் ட்ரம்புடன் தொலைபேசியில் பேசி வாழ்த்தும் தெரிவித்தார். அதோடு அமெரிக்காவுடன் நேர்மையான உறவுக்கு தயாராக இருப்பதாக அறிவித்தார். அதுபோல் விளாடிமிர் புதின் டொனால்ட் ட்ரம்ப் வெற்றி பெற்ற போதும் நேற்று முன்தினம் அமெரிக்க அதிபராக பதவியேற்ற போதும் வாழ்த்து தெரிவித்தார் என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.